அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அவசரமான பதிவு, அவசியமாக எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய நாள் மிக மிக விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க. இந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நாளைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது, என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மிக விசேஷம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள் குறித்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி செப்டம்பர் மாதம் 8ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 23ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்னைக்கு மகாலயபட்சமானது ஆரம்பிக்குதுங்க. இன்னைக்கு தொடங்குற இந்த மகாலயபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி வருது. அந்த நாள் வரைக்கும் இருக்குது. இந்த 15 நாட்கள்லையும் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் போட்டுட்டு தூங்குவதன் மூலமா நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கி 15 நாட்களுக்குள்ள கோடீஸ்வர யோகம் உண்டாகும் என்பது குறித்து ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் ஒரு வார்த்தையை சொல்ல தொடங்குங்கன்ட்டு ஒரு தனி பதிவு போட்டிருக்கேன். அடுத்ததா இன்னைக்கு மகாலயபட்சம் ஆரம்பம் மட்டும் இல்லாமல் பணவசிய நாளாகவும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட 9 எண்களை சூட்சமமான முறையில் கையில் எழுதிக்க சொல்லியும் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி வருது இல்லைங்களா, அதாவது ஐப்பசி மாதம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வரும் இல்லையா, அதுக்கு முன்னாடியே 48 நாட்கள் விரதம் இருக்கிற மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணி இருப்பாங்க. அந்த மாதிரி 48 நாட்கள் விரதம் இருக்கிறது எப்போது, 21 நாட்கள் விரதம் இருக்கிறது எப்போது, 11 நாட்கள், 6 நாள், 1 நாள் இப்படின்ட்டு ஒவ்வொருத்தங்களுக்கும் தனித்தனியாக எந்த மாதிரி விரதம் இருக்கணும் என்பது குறித்தும் பல்வேறு சந்தேகங்களுக்கும் குழப்பங்களுக்கும் பதிலளிக்கும் வகையில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ நான் மேலே சொன்ன 4 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்தின் 9ஆம் தேதி, ஆவணி மாதத்தின் 26ஆம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவங்கள அதிதேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது. இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக நாளைக்கு நமக்கு 999 அப்படிங்கிற எண்ணுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகி இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு தேதியானது 9, அடுத்தது மாதமும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 9வது மாதம், அடுத்தது வருடம்னு பார்க்கும்போது 2025வது வருடம். இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு 9ன்னு கிடைக்கும். இப்போ 3 9 கிடைக்குது. 4வதாக நமக்கு ஒரு 9 அப்படிங்கிற சேர்க்கையும் உண்டு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு செவ்வாய்க்கிழமை நாளாக இருக்குது இல்லையா, இது செவ்வாய் பகவானுக்குரிய நாளாச்சா, அவருக்குரிய எண்ணு பார்க்கும்போது 9, இது ஆட்டோமேட்டிக்காகவே அங்கே ஆக்டிவேட் ஆகிடும். அதாவது ஒரு கடவுளுக்கு உரிய எண்ணானது அந்த தேதி, அது தமிழ் தேதியோ ஆங்கில தேதியோ எதில் வந்தாலும் அது விசேஷம்னு சொல்லலாம். கரெக்டாக செவ்வாய்க்கிழமை இந்த 999 சேர்க்கை நமக்கு வருது, ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம். இது போல் நமக்கு ஒரு சேர்க்கை மறுபடியும் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2034 அப்படிங்கும்போது வரும். ஆனால் அப்போ இதே மாதிரியே செவ்வாய்க்கிழமை நாளில் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும். இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தையானது உங்களை பணக்காரராக்காமல் விடாது அப்படின்னே சொல்லலாம். பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டுங்க. இதை சொல்லி பலனடைஞ்சோர்னு பார்க்கும்போது ஏராளமானவங்க இருக்கிறாங்க. மேலும் இதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லையும் சொல்லலாம், பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் சொல்லலாம், வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டுருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக சொல்லலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் இல்லை, சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க, அம்மாவுடைய வீட்டில் இருக்கிறீங்க, ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னாலும் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் இதை சொல்லலாம். ஜஸ்ட்டு 9 டைம்ஸ் மட்டும் நீங்கள் இந்த வார்த்தையை சொன்னீங்க அப்படின்னாவே போதும். இது சொல்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு 2 நேரம் கொடுக்குறேன். 2 நேரத்துலேயுமோ இல்லை 2 நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்துலையோ நீங்கள் இதை சொல்லி பலனடையுங்க. முதல் நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் வர இருக்கிற 9 மணி 9 நிமிடங்கள்ல இருந்து 9 மணி 10 நிமிடம் அந்த ஒரு நிமிஷத்தில் நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா காலை 9 மணியிலிருந்து 9 மணி 59 நிமிஷம், இப்படி நீங்கள் 59 நிமிஷமும் கணக்கு எடுத்துக்கலாம். ஒருவேளை காலையில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல, மறந்துட்டீங்க அப்படிங்கும்போது இரவு வரக்கூடிய இதே 2 நேரத்தையும் நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். மொத்தத்தில் காலையில் இந்த நேரம் அல்லது இரவில் இந்த நேரம், சரிங்களா, ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அமைதியான இடத்துல உட்காந்துக்கணும். இப்போ ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தாலும் நீங்கள் யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல டீப் ப்ரீத் எடுங்க. இப்போ நம்ம செய்யக்கூடிய இந்த மெத்தடு 100% நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கும். இதன் மூலமாக நம்மளுடைய
வாழ்க்கை வந்து மாறும், நிச்சயமாக நம்ம பணக்காரர் ஆவோம், பண கஷ்டம் நீங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை முதல்ல உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதில் வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் வந்து நீங்கள் ஒத்தி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த வார்த்தையை வந்து முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு சொல்லுங்கள். 9 முறை சொன்னீங்க அப்படின்னா போதும். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த வார்த்தையானது உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சேசா, ரிச்சேசா, ரிச்சேசா. பார்த்தீங்களா, ரொம்ப எளிமையாக இருக்குது. இதனுடைய அர்த்தம் வந்து உங்களுக்கு இதிலே பார்க்கும்போது தெரியும், சரிங்களா? அது உங்களை பணக்காரர் ஆக்கிறதுக்கான அற்புதமான இட்டாலியன் ஸ்விட்ச் வேர்டு, சரிங்களா? இந்த ரிச்சேசா அப்படிங்கிற வார்த்தையை தான் நீங்கள் 9 முறை வந்து சொல்லணும். அதிர்ஷ்டவசமாக இந்த வார்த்தையினுடைய அந்த எழுத்துக்களை பாருங்களேன். இதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 எழுத்துக்களை உள்ளடக்கியதாக தான் இருக்குது. இந்த சிறப்பு கூட நம்மளுடைய சேனலில் தான் முதன்முறையாக சொல்கிறேங்கிறதையும் நான் பெருமையாக எடுத்துக்கிறேன். இப்படி 999 சேர்க்கை இருக்கக்கூடிய நாள் 9க்கு உண்டான செவ்வாய்க்கிழமையில் வரும்போது 9 முறை இந்த 9 எழுத்துக்களை நம்ம சொல்லும்போது அற்புதமான மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து ஏற்படும். பண கஷ்டம் இனி துளி அளவும் இருக்காது. நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது உறுதி அப்படின்னே வந்து சொல்லலாம். சரி, இது 9 முறை சொல்லி முடிச்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பவும் போல தான் விசுவலைஸ் பண்ணணும். நிறைய பணம் உங்ககிட்ட இருக்கிற மாதிரியும், பேங்க்கில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் நீங்கள் இமேஜின் பண்ணணும். நல்லாவே வந்து இமேஜின் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இமேஜின் பண்ணுறீங்களோ அது நாளைக்கு உங்கள் லைஃப்பில் ரியலாகவே வந்து நடக்க தொடங்கும். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தடை எல்லாரும் சொல்லி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.